முட்புதருக்குள் கிடந்த மூதாட்டியின் சடலத்தை மீட்டு விசாரணையில் இறங்கிய போலீஸ் மொத்த சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செய்து விசாரணை. நகைக்கடை உரிமையாளர் கொடுத்த தகவல் மூலம் கொலையாளியை கண்டுபிடித்த போலீஸ். விசாரணையில் வெளிவந்த அதிர்ச்சி தகவல்கள். மூதாட்டி கொலை செய்யப்பட்டது ஏன்? கொலைகாரன் சிக்கியது எப்படி? நடந்தது என்ன? நவம்பர் 13 சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை வழியா பொதுமக்கள் சில பேர் நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. அப்ப சாலையோரத்துல உள்ள முட்புதற்குள்ள உடல் ஃபுல்லா காயங்களோட மூதாட்டி ஒருத்தவங்க ரத்த வெள்ளத்துல உயிரிழந்து கிடந்தாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சந்தேக வழக்கா ஃபைல் பண்ணி விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. மூதாட்டியை யாராச்சும் அடிச்சு கொலை செஞ்சாங்களா, இல்லன்னா வாகனம் ஏதாவது மோதி மூதாட்டி உயிரிழந்துட்டாங்களான்னு பல்வேறு கோணங்கள்ல போலீசார் அந்த ஏரியாவில் உள்ள மக்கள் கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அப்ப மூதாட்டியோட சடலத்துல கம்மல், மூக்குத்தி, மோதிரம்னு எதுவுமே இல்ல. இத நோட் பண்ண போலீஸ் நகைக்காக மூதாட்டி கொலை செய்யப்பட்டிருக்கலாம்னு நினைச்சிருக்காங்க. அடுத்து கொலையாளிகள் யாருன்னு தெரிஞ்சுக்க அந்த ஏரியாவில் உள்ள மொத்த சிசிடிவி காட்சிகளையும் எடுத்து ஆய்வு பண்ணி இருக்காங்க. ஆனா போலீஸுக்கு எந்த ஒரு துப்பும் கிடைக்கல. அதுக்கடுத்து சந்தேகப்படுற மாதிரி யாராவது தங்க நகைகளை அடமானம் வைக்க வந்தா அவங்கள பத்தி உடனே தகவல் கொடுக்கணும்னு சுற்றுவட்டார ஏரியாவில் உள்ள எல்லா நகை கடைகளுக்கும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க போலீஸ். அதுபடி சுங்குவார் சத்திரம் பகுதியில் உள்ள நகை கடைக்கு கம்மல், மூக்குத்தி, மோதிரத்தை அடமானம் வைக்க ஒருத்தர் போயிருக்காரு. ஆனா அந்த நபரோட நடவடிக்கையில சந்தேகப்பட்ட கடை உரிமையாளர் போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லி இருக்காரு. உடனே சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் அந்த நபரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சிருக்காங்க. அதுல அவரு பாப்பாங்குழி பகுதியைச் சேர்ந்த முருகன்னு தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம போலீஸ் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் அவர் முன்னுக்கு பின் முரணாவே பதிலளிச்சிருக்காரு. இதனால முருகன் தான் கொலையாளின்னு கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் அவர்கிட்ட கிடுக்குப்பிடி விசாரணையில இறங்கினாங்க. காஞ்சிபுரத்துல உள்ள பாப்பாங்குழியை சேர்ந்த முருகனுக்கு கல்யாணமாகி 3 பசங்க இருக்காங்க. இவரு டிரைவரா வேலை செஞ்சிட்டு இருந்திருக்காரு. சொந்தமா தொழில் செய்ய ஆசைப்பட்ட முருகன் சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லார்கிட்டையும் கடன் வாங்கி 3 டாடா ஏஸ் வாகனத்தை வாங்கி இருக்காரு. ஆனா சரியா ஆர்டர் கிடைக்காம முருகனுக்கு தொழில்ல பெரிய அளவுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. இதனால வட்டியையும் கட்ட முடியாம முருகன் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கடன்காரங்க எல்லாரும் முருகனோட வீட்டுக்கு போயிட்டு வட்டியை கேட்டிருக்காங்க. லாஸ்ட் 3 மாசமா வட்டி பணத்தை திருப்பி கொடுக்கவே இல்ல, எங்களுக்கு இப்ப உடனே பணம் தேவைப்படுது, அதனால எங்களோட பணத்தை இப்பவே கொடுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு முருகன், தொழில்ல எனக்கு ரொம்ப நஷ்டமாயிருச்சு, அதனால என்கிட்ட இப்போதைக்கு பணம் இல்ல, கொஞ்சம் டைம் கொடுங்க, உங்க பணத்தை திருப்பி கொடுத்துடுறேன்னு சொல்லி இருக்காரு. இத கேட்டு கோபமான கடன்காரங்க, இன்னும் 1 வாரம் தான் உனக்கு டைம், எங்க பணத்தை திருப்பி கொடுக்கலனா காவல் நிலையத்துல புகார் அளிச்சிருவோம்னு மிரட்டி இருக்காங்க. கடன் ஒரு புறம் கழுத்தை நெரிக்க, கடன் கொடுத்தவங்களோட டார்ச்சரும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருந்திருக்கு. இதனால முருகன் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்காரு. அது மட்டும் இல்லாம நகைகளை திருடியாவது கடனை அடைச்சிடணும்னு முடிவு பண்ணி இருக்காரு முருகன். அதுபடி 13 நைட்டு சேந்தமங்கலத்தை சேர்ந்த மூதாட்டி ராணி சுண்டல் வித்துக்கிட்டு அந்த வழியா நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. அப்ப அவங்கள வழிமறிச்ச முருகன் சரமாரியா தாக்கி இருக்கான். அடுத்து கீழே கிடந்த கல்லை எடுத்து மூதாட்டி கை, கால், முகம்னு எல்லா இடங்கள்லையும் தாக்கி கொடூரமா கொலை செஞ்ச முருகன் மூதாட்டியோட மூக்குத்தி, கம்மல், மோதிரத்தை திருடிக்கிட்டு போயிட்டு நகை கடைக்கு அடமானம் வைக்க போயிருக்கான். ஆனா நகை கடைக்காரர் அளிச்ச தகவலை வச்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் முருகனை கையும் களவுமா பிடிச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க.